ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே அப்டேட் வந்து கொடுக்காம வந்து இருக்காங்களே ஒரு 5 மாத காலங்களாக இருந்து ஆயிடுச்சு. இது வரைக்குமே நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டே வந்து குடுக்கல. இந்த நிலையில தான் இந்த ரிசல்ட்ட வந்து எப்போ வந்து வரப்போகுது? வருமா? வராதா? அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் ரேஷன் கார்டு உடைய தேர்வாளர்கள் அனைவருமே சென்றிருக்காங்க இல்லையா? அதனால அனைவருமே அக்டோபர் மாதமே வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல் வந்து முடித்துவிட்டு அனைவருமே டிசம்பர் இறுதிக்குள்ளேயே நாங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து குடுப்போம் அப்படின்றத குடுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக அந்த நோட்டீஸ்னா பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்து குடுத்துருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த ரேஷன் கார்டு வேலையில இதுவரைக்குமே 6, 7 மாத காலங்கள் ஆயிடுச்சு. இதுவரைக்குமே அப்டேட் வந்து குடுக்கல. எதனால அப்டேட் வந்து குடுக்கல? இந்த ரிசல்ட் வருமா? வராதா? அப்படின்ற மாரி நெறைய பேரு நெறைய சந்தேகங்கள் இது மாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய புகார்கள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. இன்று இரவு ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. மே 15க்கு மேலே கட்டாயமாக ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்றத தான் இப்போ தகவல் வெளியாகி வருது. இந்த நிலையில் இன்றும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான் பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. இந்த வேலையில் நிறைய குளறுபடிகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்குது. இதனால தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டை வந்து அவங்களோட வந்து கொடுக்க முடியல. இது வந்து முடிஞ்சா தான் நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்ற மாரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இதெல்லாம் வந்து உண்மையா? இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முடித்திருக்காங்களா? இல்லையா? என்ன ப்ராசஸிங் வந்து இருக்குது? இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க? எதன் அடிப்படையில் இந்த வேலை வந்து வழங்கியிருக்காங்க? அதே மாரி இதில் முதல் பட்டதாரி அவர்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்களா? இல்லையா? இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு? இது மாதிரியெல்லாம் நிறைய சந்தேகங்கள். அதே மாரி இந்த வேலை ஒரு நிரந்தரமான அரசு வேலையா? அப்படின்ற மாரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே டிசம்பர் 2024 டிசம்பர் மாதமே வெளியிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இனிமே அப்டேட் கொடுக்கல. இந்த நிலையில் தான் இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா விரைவில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார். விரைவில் பணியாணை வந்து நிரப்பிடுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் இன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்று இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வழியாக இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் வந்து முடித்திருக்காங்க. இருந்தாலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேற்றே ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஜியோ உத்தரவு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. கட்டாயமாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த வாரத்தில் கட்டாயம் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆகப்போகுது அப்படிங்கிறத ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான் வந்து வெளியாக இருக்குது. இருந்தாலுமே இந்த ரிசல்ட் அனைவருக்குமே தெரியும். கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்கில் தான் வந்து போகும் அப்படின்றத ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்கில் தான் வந்து நடக்கும். இருந்தாலுமே இவ்வளோ ஸ்லோ 6 மாதம் ஆயிடுச்சு. அதேமாரி 2023லும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் 8 மாத காலங்களாகவே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்காமே வந்து இருந்திருந்தாங்க. இதே மாதிரி தான் இந்த வருடமும் ஆகுது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா போன வருடம் நிறைய கேஸு இது மாதிரியெல்லாம் இருந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பதவி உயர்மானம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருந்தது. இதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்தது. இருந்தாலுமே இந்த வருடமும் ஒரு சில பேருக்கெல்லாம் இதுவும் பதவி உயர்மானம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியாக இருக்குது. இதனால் தான் கொஞ்சம் ரிசல்ட்டு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி விரைவில் ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படின்றத கூட்டுத்துறை தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த மே 15 மேலே இன்னும் ஒரு சில தினங்களில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆக போகுது. அடுத்ததாக இதில்
இந்த வேலையில நிறைய குளறுபடிகள்லாம் நடக்குது. இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் வேலையில நிறைய குளறுபடிகள் நடக்குது. இதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட்டு அவங்க வந்து அப்டேட் பண்ணாமயே வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்றாங்க அப்படின்ற மாரி. ஸோ அவங்க வந்து நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய பேர் வந்து கமெண்டுகளும் வந்து தெரிவிக்கிறாங்க. சொல்லப் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, ஸோ கட்டாயமாக இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இருந்தாலும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால வந்து சொல்ல முடியாது இல்லையா? சொல்லப் பார்த்தீங்கன்னா, இருந்தாலுமே நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த ரேஷன் கடைய வேலைய பொறுத்தளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்கில் நடக்கும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்றத நம்மளுடைய கருத்து. இருந்தாலும் இதுவரைக்கும் ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. இதனாலக்கும் அப்டேட் குடுக்கல. ஸோ அதனால விரைவில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் என்னைக்கு வெளியாகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடித்துட்டாங்களா? இல்லையா? இதனால தான் அவங்க வந்து அப்டேட் குடுக்காம இருக்காங்க. ஸோ உண்மையான நிலவரம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ உண்மையான நிலவரத்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏற்கனவே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வானது ஒரு சில பேருக்கெல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேக்கன்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பயே விடமாட்டாங்க. ஸோ ஃபில் பண்ண போறதாகவும் தகவல் வந்து வெளியா இருக்கு. ஸோ இந்த நிலையில தான் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இருந்தாலும் செலக்ஷன் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 90, 95% வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட்டாக வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த இந்த ரிசல்ட் இதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலுமே செலக்ஷன் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அனைத்து மாவட்டங்களும் முடித்திருக்காங்க. விரைவில் ரிசல்ட் அப்டேட் கொடுத்தாங்க, ஏதாச்சும் ஒரு மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா, ரிசல்ட்டு தொடர்ந்து நம்மளுக்கு வந்து மாவட்ட வாரியாக ரிசல்ட்டு அப்டேட் கொடுத்துட்டே வந்து இருப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை வந்து இந்த ரிசல்ட்டில் செலக்ஷன் ப்ராசஸிங்கெல்லாம் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது இந்த வேலைக்கு. ஸோ ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும் உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து சில கேள்விகள்லாம் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் எப்படி வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டாங்க. ஸோ அதில் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க? இதை பேஸ் பண்ணி அதில் நீங்கள் 10th, 12th எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க? இதை 2மே பேஸ் பண்ணி நம்மளுக்கு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸும் பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ இதெல்லாம் பார்த்து நம்மள வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் ஆகிருந்தோம் அப்படின்னா, கட்டாயம் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டில் நம்முடைய நேம் லிஸ்ட் வந்து வந்துடும். ஸோ அதேமாதிரி முதல் பட்டதாரி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து முன்னுரிமை வந்து அடிப்படையில் அனைவருமே வழங்கியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி இந்த ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் வந்து 25% ஒதுக்கியிருந்தாங்க இல்லையா? ஸோ இவங்களும் செலக்ட் ஆகியிருக்காங்க. கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து முன்னுரிமை பெற்றிருக்காங்க இல்லையா? டிகிரி முடித்து முதல் பட்டதாரி அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கட்டாயம் இதில் வேலை வந்து கிடைத்திருக்கு. இருந்தாலும் ரிசல்ட் இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. ஸோ இதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலும் விரைவில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு வெளியாக போகுது. ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு எதன் மூலமாக அப்டேட் ஆகும் அப்படின்னா, அவங்களோட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வெப்சைட் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்மளுக்கு ரிசல்ட்டு அப்டேட் கொடுப்பாங்க. கட்டாயம் பிடிஎஃபாக வெளியாகும். அதில் நம்ம நேம் லிஸ்ட்டில் வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.